அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு டெஸ்ட் பேட்ச் 8வது டெஸ்ட்டினுடைய 50 கொஷினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நம்பர்ஸு, ரீசனிங்கு ப்ளஸ் 1 or 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8 டெஸ்ட்டு இது 8×5 40 400 கொஷின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீக்லேயே உங்களுக்கு அது திரும்ப ஒரு டைம் ஷேர் பண்ணுறோம். பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஏன்னா ரீசனிங் உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபஸ்ட் லெட்ரு அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். CDEF அதுக்கடுத்து அப்படின்னா கண்டிப்பாக ஜியாக தான் இருக்கணும். அப்போ ஜி ஆப்ஷனில் இருக்கா, எல்லாமே ஜி தான். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம போகணும். ஓகேங்களா? எஃப் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எப்பவுமே எழுதிக்காங்க. A to Z வந்து எப்பவுமே எழுதிக்கிறது நல்லது. BCDEFG HIJKLMNOPQ XYZ. ஓகே, எஃப் நெக்ஸ்ட்டு ஹெச்சுக்கு அடுத்து ஜேக்கு அடுத்து எல், அப்போ என்னு கண்டிப்பாக என் வரும். ஸோ ஜி என் வருது பாருங்கள், இது இல்லை, இதுவும் இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று. அப்போவும் அதிலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ நெக்ஸ்ட் லெட்ரு பார்க்கணும். என்னது? ஐ எல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு +1 +1 இது எல்லாமே +2 +2 +2. நெக்ஸ்ட்டு வந்து +3 ஓ, அதுக்கு அடுத்தது 6 2 அடுத்தது யூ. ஸோ யூ +3 தேர்ட் லெட்ரு யூ வருது. ஓகே ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. செகண்ட் கொஷின், இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஆன்சர் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகேங்களா, ஒரு இதை வச்சு என்னென்ன இருக்குன்னா, 3 மடங்குகள் அப்படின்ற ஆஸ்பெக்டில். இப்போ இது எப்படின்னா 1 × 6 6, 2 × 6ன்னா 12 வருது, 3 × 6 18 வந்துடுது. ஓகேங்களா? பட் அது மேட்ச் ஆகல, 12என்ற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்னென்ன, இது 3 மடங்குகளாக போடுறப்ப பாருங்கள் வருது 2 6 3 9, அப்போ 4 வரல, அப்போ 6 அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் மோர் ஆர் லெஸ் நியர் ஆன்சர் அப்படின்றப்ப 9 வருது. ஓகேங்களா? அதான் இந்த செகண்ட் கொஷனுக்கு ஆப்ஷன். ஓகே, கிட்டத்தட்ட 12 வந்திருந்தால் நல்ல கரெக்டாக ஆப்ஷன். ஓகே இல்லை? ஓகே, ஸோ அதே போல் இந்த கொஷின்லேயும் கொஞ்சம் ஹார்ட் மேன் அவுட் அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் பாருங்கள், இதுலேயுமே கொஷின்ஸ் கொஞ்சம் இதாட்டம். எல்லாமே மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர் அந்த ஆஸ்பெக்டில் வருது. ஓகேங்களா? ப்ரைம் நம்பரில் வருது. அப்படின்றப்ப 8 to 21 ப்ரைம் நம்பர் இல்லை. ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒன்று அப்படி நம்ம 8 21ன்றப்ப 8 மட்டும்தான் ஆப்ஷன் ஆகுது பாருங்கள். ஸோ அதை வச்சு சூஸ் பண்ணலாம். அது ஒரு விஷயம். ஈவன் நம்பருன்னு எடுத்துக்கணுங்களா, 8 to 2 இருக்குது. ஸோ அதில் 2ன்றது ப்ரைம் நம்பர், இது இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுறது, பட் இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ஆன்சர்ஸ் எது அப்படின்றதே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த கொஷின்ஸை நான் எடுத்து உங்களுக்கு போட்டேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் கூட நீங்கள் உங்களால் பாருங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது பயங்கர டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வேறு மாதிரிலாம் யோசிச்சுருப்பாங்க. நானே கூட சில சமயம் வேறு மாதிரி யோசித்தேன். எப்படின்னா 3² 5² + 10 9² + 10 இப்படி தான் யோசிச்சுன்னு இருந்தோம். சரிங்களா? பட் இதுக்கான ஆப்ஷனு வேறு மாதிரி கொடுத்துருக்கோம். எப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 9 ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது இல்லையா, அது 1³ + 2³ 1 + 8 = 9. நெக்ஸ்ட்டு 35க்கு தான் 2³ + 3³ 8 + 27, ஸோ 35. 91க்கு தான்
3 cube ப்ளஸ் 4 cube. இந்த சீரீஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, equal to 91. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 cube ப்ளஸ் 5 cube அப்படின்றப்ப 64 ப்ளஸ் 125 ஈக்குவல் டு 189 அப்படின்ற அந்த இதை பார்க்கணும். கொஷின் நம்பர் 5 பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் லெட்டரை பார்க்கலாம். ஓகேங்களா, டி வந்து 4th லெட்டர் டிக்கு அடுத்து ஜி. ஸோ பார்த்தீங்களா +3, ஜிக்கு அடுத்து கே +4, கேக்கு அடுத்து n +3, 6 +4 +3ன்னா யூ வந்துடுது. ஓகேங்களா, ஸோ ஓகே யூன்றப்ப 2 ஆப்ஷனில் வந்து. ஸோ செகண்ட் லெட்ரு நம்ம பார்க்கலாம். செகண்ட் லெட்ரு ஃபஸ்ட்டு எஃப், செகண்ட் ஜே, எம், கியூ, டி, நெக்ஸ்ட் என்னன்ட்டு எஃப்க்கு அடுத்து ஜே வந்து பார்த்திங்களா, இது வந்து 6th லெட்ரு, இது 10, இது 13, இது 17, இது 20. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு, ஸோ +4 +3 +4 +3. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு +4. இப்போ டீக்கு அடுத்து TUVW வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து UW, அது வர மேக்ஸிமம் பாசிபிள்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இது டார்க்காக இருக்குது, பட் ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். இருக்கிறதுல எது தவறான எண் அப்படின்றது கொஷின்ஸ் கேட்குறாங்க. நமக்கு 69, 55, 26, 13, 5 அப்படின்னு இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல எது தவறான என்னன்றதை விட என்ற ஒரு சீரியஸ், இது வந்து சீரியஸ்னால் ஒரு ஆர்டராக போய்ட்டுருக்கு. அப்படின்றப்ப பாருங்கள், இதை -14 -29 அந்த டிஃப்ரென்ஸு 69 -55 இதில் இது டிஃப்ரென்ஸ் இவ்வளோ காட்டுது. ஓகேங்களா, அப்படின்றப்ப ஆக்சுவலாக இது ஒரு ஆர்டராக தான் போகணும். அப்போ இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, இருந்தாலும் 55 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, 55 தவறான எண்ணம் இருக்க வாய்ப்பு. என்ன இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக்காக. கொஷின் நம்பர் 7 பாருங்கள். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே இந்த 3, 1, 5 எல்லாமே ஆட் நம்பராக இருக்குது. அப்படின்றப்ப ஆப்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆடு ஈவன் பாருங்கள், ஸ்கொயர் க்யூபு பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சீரியஸ்க்கு ஏதாவது மேட்சும். இப்போ இதில் என்னென்னா 4000லேருந்து 1000 போகுது, உடனே இது 8000 இருக்குது. ஸோ அப்போ இது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த ஹார்டு ஈவனில் பார்த்திங்களா, இது ஈவனு, இதுவும் ஈவனு, இதுவும் ஈவனு. அப்போ ஸோ இது தான் பாசிபிலிட்டிஸ். ஓகே, 8th கொஷின்ஸு. PU இந்த ஒரு சீரீஸில் போய்ட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா டவுட் வந்தால் உடனே இப்படி எழுதிக்கங்க, இந்த 2 டேஷ் கொடுத்துனுக்கிறதுனால இப்படி லைட்டாக யோசிச்சு பாருங்கள். PRTV இப்படி. இப்போ பாருங்கள், பிக்கு அடுத்த லெட்ரு 6, 6க்கு அடுத்து TV, அடுத்து X. ஸோ எக்ஸு அப்படி போட்டிருக்காங்க, அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு US, யூலேருந்து எஸ் -2, இதுக்கு மைனஸ்னா Q வந்துடும், Qக்கு -2னா O வந்துடும், இதுன்னா M வந்துடும். ஓகேங்களா, ஸோ +2 +2 -2 ஓகே. கொஷின் நம்பர் 9. 5 எண்களில் 4 எண்கள் ஒரு குறிப்பிட்ட பண்புகள். இது அப்படியே டைரக்ட் தான். 11, 13, 15, 17, 19 எல்லாம் ப்ரைம் நம்பர். இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 15 3 × 5ன்னு எழுதலாம். ஓகே,
சரி, இது இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆங்கிள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி நேராக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ப்ளஸ் சிம்பிளு கிளாக் வைஸு அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி இது ஆன்டி கிளாக் வைஸில் எவ்வளோ 90 டிகிரி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது ஜீரோவும் அதே போல் ஆன்டி கிளாக் வைஸில் ஏதாவது இதுவும் அப்படி. ஸோ இதுவும் அதே போல் போட்டுக்காங்க. இந்த ப்ளஸ்ஸு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு இங்கே வந்துடும், மைனஸ் இங்கே வந்துடும், ஜீரோ இங்கே கீழே வந்துடும். ஓகே, அப்படி பாருங்கள். இது வருது ப்ளஸ் வந்து நமக்கு ஓகே ஓகே இது இந்த ஷேப்பாக மாறி இருக்குது. அப்போ இப்படி வந்திருக்கு. ஓகே, இது எல்லாமே இந்த டைரெக்ஷனில் மாறி இருக்குது. பட் இது இந்த டைரெக்ஷனில் போடுறப்ப நமக்கு இந்த ப்ளஸ் இங்கே வரணும். எதுலையுமே ஆப்ஷனில் இல்லை இல்லைங்களா? இங்கே 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 அந்த ப்ளஸ். அப்போ உடனே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து செமிகோலன் அந்த இதில் கம்பேரிஷன் பண்ண. அப்போ மாறுறப்ப இந்த ப்ளஸ் இங்கே வரணும், இந்த ஓ இங்கே வரணும், இந்த மைனஸ் இங்கே வரணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கான ஆப்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? அது ரெண்டுமே இதுவுமே சேமாக தான் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே தான் வருது. அதே சேம் இந்த படுக்கை அந்த டைரெக்ஷனில். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி. அப்போ இது தான் பாசிபிலிட்டிஸ். அது ஒரு சின்ன வித்தியாசத்தில் இருக்குது பாருங்கள். சரி, கொஷின் நம்பர் 11 பாருங்கள். ஏஐஏ. ஸோ ஒன்றே அது வந்து ஏ டு இசட் வரலையும் நீங்கள் ஒன்றே எழுதிக்கணும். ஓகேங்களா? 11th கொஷின். அப்போ ஏ டு இசட் வரலையும் எழுதுகிறப்ப ஸோ அது நெக்ஸ்ட்டு எத்தனாவது லெட்ரு அப்படின்றத பார்க்கணும். நான் அப்படியே கூட போட்டுறேன். ஏ வந்து ஃபஸ்ட் லெட்ரு, ஐ வந்து 9வது லெட்ரு, பி வந்து 16வது லெட்ரு, பி வந்து 22வது லெட்ரு, திரும்ப ஏ 1, இ வந்து 5. இது எவ்வளோ மாறுதுங்க பாருங்கள். ஏ ஐ பி வி ஏ இ. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒரு 8th லெட்ரு, ப்ளஸ் 7 லெட்ரு, ப்ளஸ் 6 லெட்ரு, அதே போல் ப்ளஸ் 5, ப்ளஸ் 4 அப்படின்றப்ப ப்ளஸ் 3. EFGH. ஸோ ஹெச் தான் இதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட். ஒவ்வொன்றா அப்படியே நெகட்டிவ் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்ட்டு. ஓகே ஓகே, ஃபைன் த மிஸ்ஸிங் டேர்ம் பாருங்கள். இது எக்ஸுன்னு கூட வச்சுக்காங்க. ஓகேங்களா? அப்படியே வச்சிங்களா கூட நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, x/45. இது எக்ஸ்ன்னு கொஷின் மார்க் போட்டு 35/63 எழுதிட்டுனா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 35, 45, 63. ஸோ கேன்சல் பண்ணங்களா நமக்கு அப்படியே 25 டைரக்ட் ஆப்ஷன் வருது. ஓகே, சரி. கொஷின் நம்பர் 13 பாருங்கள். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு. ஸோ நிலா மாதிரி இருக்குது. ஒரு விஷயம், இது 3 சைட்ஸு, 4 சைட்ஸு, 5 சைட்ஸு, கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 6 சைட்ஸ். ஓகேங்களா? அது ஸோ 6 சைடு பார்த்திங்களா எல்லாமே தான் வருது. ஓகே ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது இது பார்த்துடலாம். உள்ளே இருக்கிறது என்னது? ஸ்கொயரு, இது சர்க்கிளு, இது வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் இது வந்துடுச்சு. உடனே உள்ளே வந்து ஸ்கொயர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து 5 சைட்ஸ், இது வாய்ப்பு இல்லை, மீதெல்லாம் இருக்குது. பட் உள்ளே வந்து ஸ்கொயர் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன். கொஷின் நம்பர் 14 பாருங்கள். நம்ம CDEF. அப்போ எஃப்க்கு அடுத்து கண்டிப்பாக ஜி தான் வரும். ஜி இருக்கிறது என்னது? ஒரு ஆப்ஷனு, 2 ஆப்ஷனு, 3 ஆப்ஷன் ஜி இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு ஒய்ஏ, எக்ஸு. ஸோ ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டு போய் வி ஒன்று யூ வரும் இல்லைங்களா?
ஒய்க்கு -1 எக்ஸு -1 டபிள்யூ வி, அப்போ யூ வருது இது, இப்போ யூ இதுதான். அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, நம்பர்ஸ் பிரச்சனை இல்லை. +0 +1 +2 +3 +4. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸு. 4 -8 -16, இது அப்படியே என்னென்ன நெகட்டிவ் எழுப்புது. 4 -8 அப்படின்றப்ப -12 -18. ஓகே ஓகே, கொஷினில் வந்து பார்த்திங்களா இது எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது -4 -4 -8 -8 -8 -16, அதே -16 -16 -32, இது அப்படியே டபுள் அதே போல். ஸோ அப்படியே அதனுடைய 2ஆல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ×2 × 2 × 2 × 2 × 2 அப்படி. ஓகே, கொஷின் நம்பர் 16 பாருங்கள். 126 217 344 கொஷின் மார்க்கு 730. ஓகேங்களா, இப்போ இது என்னென்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா, 91 127 இப்படி இது மிஸ்மேட்சியாக வருது. ஓகேங்களா, ஸோ உடனே வேறு மாதிரி யோசிக்கிறேங்க. எப்படின்னா 127 டிஜிட்ஸை கூட்டணுங்களா 9, இது எல்லாத்தையும் கூட்டணுங்களா 10, இது எல்லாத்தையும் கூட்டணுங்களா 11. இப்போ இது கொஷின் நமக்கு 12 வரணும், ஆனால் ஆப்ஷனில் 12 வரல. இதை பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, அப்போ 9 10 11, திரும்ப இங்கே 9 தான் வரணும். இப்போ 9 வர மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். ஓகே, அதுதான் கொஷின் நம்பர் 17. 3 20 63 144, அதுக்கடுத்தது 275 அந்த ஆர்டரில் போய்ட்டு இருக்கு. இது பாருங்கள் என்ன லாஜிக்கில் அப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா. கொஷின் நம்பர் 17 வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பயங்கர டப்பு. இருந்தாலும் அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது இதுவுமே ஆல்ரெடி கேட்டது தான். ஓகேங்களா, பாருங்கள் 320 - 3 17, இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா 43, இந்த டிஃப்ரென்ஸு 81, இந்த டிஃப்ரென்ஸு 131. ஓகேங்களா, இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 17 43, அப்போ 26 வருது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா 38 வருது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா 50. இது ஒரு சீரியஸில் போகுது +12 +12, இது +12னால் என்னதுங்க 62 வந்துடும். ஓகேங்களா, அப்போ +12ன்றப்போ 62 வந்துடும். இந்த 62 131ஆல் ஆட் பண்ணுங்களா 193. ஓகேங்களா, இந்த 193 இந்த 275ஆல் ஆட் பண்ணுங்களா நமக்கு 468 இதில் வருது. ஓகே, கொஷின் நம்பர் 18 பாருங்கள். இந்த ஆர்டரில் போகுது +9 +9 +9, இந்த 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 இதில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஆர்டர் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்களா இது பாருங்கள் 17 26 35, நெக்ஸ்ட்டு +9, அப்போ 44. சி ஆப்ஷன் நமக்கு வந்துடுது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். 19 கொஷின்ஸு. 0 வந்து என்ன லாஜிக்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1³ - 1 = 0, 2³ - 1 8 - 1 7, 3³ - 1 27 - 1 26. ஸோ 4³ - 1 ஆக்சுவலாக 64 - 1 63 வந்திருக்கணும். இது கரெக்டாக வந்துச்சு 125 - 1 அப்போ 65 தான் இதுக்கான ஆப்ஷன். ஓகே, சரி, கொஷின் நம்பர் 20. AC, ஸோ +3 +3 6, இப்போ இதனுடைய +3 அப்படின்னு பார்த்திங்களா ஜே வந்துடும். ஓகே, ஜே
ஜே ஆப்ஷன் ரெண்டுத்தில் இருக்குது. இசட்டு, ஸோ இசட்லேருந்து எக்ஸு -2, அதுக்கு அடுத்தது யூ -3, அதுக்கு அடுத்தது மைனஸ் நமக்கு 4 வந்துடும். ஏன்னா இது -2 -3 -4 அந்த ஆர்டரில் போய்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ -4ன்றப்ப யூவுக்கு -4ன்னா க்யூ வந்துடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, கொஷின் நம்பர் 21 பாருங்கள். 68.5 ப்ளஸ் 0.5, இது +1 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5. ஸோ அப்போ ப்ளஸ் 1க்கு அடுத்து இங்கே வந்து என்னன்றது நமக்கு தெரியல. கொஷின் நம்ம +1 கூட போடுவோங்க, ஆனால் இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்தது இங்கே +1, இது ப்ளஸ் 0.5 +1, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 0.5. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா இந்த 69.5லேருந்து 71ன்றப்போ 1.5 வருது. ஸோ அது கொஞ்சம் மிஸ்டேக் பாருங்கள். 1.5 கரெக்டாக தான். 0.5 1 1.5 அப்போ +2 அப்போ 71 +2 73. அதுக்கு அடுத்தது 2.5, இதனோட 2.5 70.5. ஸோ அதுக்கு அடுத்தது 3, அப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? கொஷின் நம்பர் அதுக்கு அடுத்தது பாருங்கள் 72. ராங் நம்பர் என்ன இந்த சீரீஸில் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றது ஒரு பார்த்துங்களா. 2 3 13 37 86 47. 2 இது 3 -2 1, 13 -3 10, 37 13 அப்போ 24, 86 -37 பாருங்கள் 49. அதே போல் நெக்ஸ்ட்டு 81, அடுத்து 121. அந்த மைனஸ் அப்படி எல்லாமே ஸ்கொயர் நம்பராக வருது பாருங்கள் இதெல்லாம். இப்போ இது 2 மட்டும்தான் வரல. அப்போ எது இந்த 13 மிங்கிள் ஆகிற அந்த 2 நம்பர் தான் வரல. ஓகேங்களா? பட் இங்கே 12 போட்டங்களா பாருங்கள், நமக்கு 12 -3 9 வந்துடுது, அதுவும் ஸ்கொயர் நம்பரு. இங்கே 37 -12 போட்டாலும் 29 வந்து. அப்போ 12 வர வேண்டியது இங்கே 13 இருக்குது. ஸோ அதுதான் ராங் நம்பர். கொஷின் நம்பர் 23. 2 6 14 13 30 கொஷின் மார்க்கு. ஸோ 126 அப்படின்றது வருது. ஸோ இதில் கொஷின் மார்க்கில் என்ன வரணும் அப்படின்ற கொஷின்ஸ் பாருங்கள். நமக்கு 6 -2 4, 14 -6 8, 30 -14 16. இப்போ இதுவே நமக்கு வந்து 4 8 16. இப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 32 வரணும். இப்போ 30 + 32 62. சரி, கொஷின் நம்பர் 24. 2 இது 6 × 3 18, 18 × 3 54. ஸோ 54 அண்ட் டெசிமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன இன்ட்டு 0.3ல் மல்டிப்ளை ஆகிட்டு போகுது. இதை போட்டுறாதீங்க, அதுவுமே 54 தாங்க இது. அப்போ இது தான் வரும். நீங்கள் இன்ட்டு 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கொஷின் நம்பர் 25 பாருங்கள். நமக்கு கீழே இருக்கிறது இரு தொடர்கள். ஸோ அப்படின்றப்ப டிக்கு என்ன வரும் அப்படின்றது கொஷின்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, 5 13. இது பார்த்திங்களா 8 16 32 64 128 இந்த சீரீஸில் போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ 5 + 2 7, 13 + 2 15, 29 + 2 31, 61 + 2 63, 125 +
+ 127, இது 253 + 255. இந்த +2 இது ஆக்சுவலாக இந்த இடம் இருக்குது. அப்போ நமக்கு 127 வர மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கரெக்ட் ஆப்ஷனு. 157 வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா, ஓகே சரி. ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸு நம்ம இப்போ இது பார்த்துட்டோங்க ஃபஸ்ட் வீடியோவில். செகண்ட் வீடியோவில் அடுத்து 25. ஓகேங்களா, இது கொஷின்லாம் கொஞ்சம் எரராக இருக்கிற சில கொஷின்ஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸாக சில கேட்பாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் எடுத்தது, ஏதோ ஓனாக அது க்ரியேட் பண்ண. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்பெறுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.